சாதிய குறியீடுகளுடன் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தின் சதுரங்கப்பேட்டையில் தொல்குடியினர் மற்றும் வேளாண் மேலாண்மை திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 1.76 கோடி மதிப்பிலான மீன்பிடி படகு, வலைகள், குளிரூட்டும் பெட்டி ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பள்ளிகளின் பெயர்களுடன் இணைந்திருக்கும் சாதி பெயர்கள் நீக்கப்படும் என்று கூறினார். சாதிய குறியீடுகளுடன் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றும். சமூக நீதி அப்படின்னு முன்னெடுத்து செல்லக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சியில் கண்டிப்பாக இதற்குடைய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்யப்படும். சில பகுதிகளில் அந்த கயிறு கட்டிட்டு போகிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்கூல்லையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்முடைய அரசுடைய நோக்கம். அதுபோல் மற்ற பிற மாநிலங்களில் என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் எப்படி கொண்டு வரலாங்கிறது அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம். மேடம்